ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் மற்றும் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான யுத்தம் ஒரு மிகப்பெரிய பிரளயமாக தற்பொழுது மத்திய கிழக்கில் மையம் கொண்டிருக்கின்ற சூழலில் தற்பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய கடற்படை மற்றும் விமானப்படையை நாங்கள் முற்றாக சிதைத்து விட்டோம், அழித்து விட்டோம், பூச்சி நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற சூழலில் ஈரானில் உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சில நாட்களுக்கு முன்பு ஈரானிலிருந்து சில வீடியோக்கள் வெளியாகி இருந்தது. அதாவது விமான நிலையத்தில் 3D பெயிண்டிங் முறையில் கீறப்பட்ட குண்டுவீச்சு விமானங்கள், காற்று நிரப்பப்பட்ட ஹெலிகாப்டர்கள், காற்று நிரப்பப்பட்ட யுத்த டேங்கிகள், அது மட்டுமல்லாமல் காற்று நிரப்பப்பட்ட யுத்த கடற்படை கப்பல்கள் என்று ஈரான் தற்பொழுது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தண்ணி காட்டி கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவிலிருந்து சில கோடிகளை செலவழித்து பிளாஸ்டிக், ரப்பர்கள் மற்றும் பலூன்களில் வடிவமைக்கப்பட்ட இராணுவ கருவிகள் மற்றும் உபகரணங்கள், ஆயுதங்களை ஈரான் சீனாவிலிருந்து அளவுக்கு அதிகமாக வேண்டி குவித்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஒரு கடலில் மிதக்கின்ற ஒரு யுத்த கப்பல் ஒன்றினுடைய விலை வெறும் $500. ஈரானின் விமானப்படை தளத்தில் கீறி வைக்கப்பட்டிருக்கின்ற 3D பெயிண்டிங் குண்டுவீச்சு விமானத்தின் பெறுமதி வெறும் $1. ஈரானுடைய விமானப்படை தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற ஹெலிகாப்டர்களினுடைய பெறுமதி வெறும் $500. இவ்வாறாக இன்ஃபேட்டபிள் டேங்க்ஸ், ஃபேக் ஏர்கிராஃப்ட், டம்மி ஆர்ட்லரி, ஃபேக் ரேடியோ சிக்னல்ஸ், ஃபைட்டர் ஜெட், ஹெலிகாப்டர், ஏவுகணை லோஞ்சர்கள் என்று பல்வேறு விதமான டாய்ஸ் கருவிகளை ஈரான் சீனாவிலிருந்து இறக்கி குவித்திருப்பதாக தெரிய வருகின்றது. இவற்றையெல்லாம் ஈரானுடைய பாலைவனங்களில் ஈரான் பரவி வைத்திருக்கின்றது. இவற்றைத்தான் தற்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தாக்கி அழித்ததாக கூறுவதாக தற்பொழுது சர்வதேச ரீதியாக செய்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் கூறினால் தான் தெரியும். ஆனால் இவ்வாறான யுத்த தந்திரோபாயங்களை 2ஆம் உலக யுத்தத்தில் இருந்தே சில நாடுகள் பின்பற்றி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சீனா, ரஷ்யா, ஏன் அமெரிக்கா கூட இந்த யுத்த தந்திரோபாயத்தை பயன்படுத்தி இருக்கின்றது. வெறும் $10 ஏமாற்று தந்திரம் 1 மில்லியன் ஏவுகணையை செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு இன்று அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் விட்டு சென்றிருக்கின்றது. உண்மையில் இதுதான் நவீன போரில் மறைந்திருக்கின்ற டீகாய் போர் என்று கூறுகிறார்கள். இன்றைய போர்கள் சேட்டலைட், AI கைடட் மிசைல்ஸ், ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் போன்ற உயர் தொழில்நுட்ப ஆயுதங்களால் நிர்ணயிக்கப்படுகின்றன. ஆனால் உலகில் பல இராணுவ நிபுணர்கள் ஒரு விசித்திரமான உண்மையை சொல்கிறார்கள். சில நேரங்களில் ஒரு ஓவியம், ஒரு டப்பர் டேங்கி, ஒரு போலி விமானம், காற்று நிரப்பப்பட்ட ஹெலிகாப்டர்கள், காற்று நிரப்பப்பட்டு கடலில் மிதக்கின்ற யுத்த கப்பல்கள், இவை $1 மில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை ஏமாற்ற முடியும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த தந்திரம் மிலிட்டரி டிசெப்ஷன் அல்லது டீகாய் வார்ஃபேர் என்று அழைக்கப்படுகின்றது. ஈரானிலிருந்து அண்மையில் வெளியான ஒரு காணொளி, தரையில் ஒரு ஹெலிகாப்டர் காற்று நிரப்பப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஈரானியர்கள் தரையில் 3D பெயிண்டிங் மூலம் குண்டுவீச்சு விமானங்களை அந்த நாட்டினுடைய விமான தளங்களில் கீறி வைத்திருக்கின்றார்கள். அதனை இஸ்ரேலிய விமானம் ஒன்று குண்டுவீச்சு தாக்கி இருக்கின்றது. அந்த பெயிண்டை கீறுவதற்கு வெறும் $1 கூட செலவாகி இருக்காது. ஆனால் இஸ்ரேலிய விமானம் அந்த 3D பெயிண்டிங் விமானத்தை குண்டு வீசி அழிப்பதற்கு வெறும் $1 மில்லியன் செலவு செய்திருக்கும். உண்மையில் இவை சேட்டலைட் அல்லது ட்ரோன் கேமராவில் உண்மையான ஏர்கிராஃப்ட் அல்லது உண்மையான குண்டுவீச்சு விமானம், உண்மையான ஹெலிகாப்டர் போல தோன்றியிருக்கும். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் எதிரிகளினுடைய டார்கெட் டிடெக்ஷனை சிஸ்டத்தை குழப்புவது, மிகவும் சக்தி மிக்க அதே நேரம் மிகவும் வலிமையான எக்ஸ்பென்சிவ் மிசைல்களை வீணடிக்க செய்வது. மத்திய கிழக்கில் இருந்து கிடக்கின்ற சில அறிக்கைகளின் பிரகாரம் இதுபோன்ற டீகோய் ரக கருவிகளை ஈரான் பயன்படுத்தி இருக்கலாம். அவற்றை அழிப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதிகளவிலான குண்டுவீச்சுகளையும் நடத்தியிருக்கலாம் என்று தெளிவாக கூறுகின்றது. அடுத்ததாக ரப்பர் டாங்கிகளின் ரகசியம். இந்த தந்திரம் புதியதல்ல. 2ஆம் உலக யுத்த காலத்தில் அமெரிக்கா ஒரு ரகசிய யூனிட்டை உருவாக்கியது. அதற்கு கோஸ்ட் ஆர்மி என்று பெயர் வைத்தது. இதில் இன்ஃபெட்டபிள் டேங்க்ஸ், ஃபேக் ஏர்கிராஃப்ட், டம்மி ஆர்ட்லரி, ஃபேக் ரேடியோ சிக்னல்கள் போன்றவற்றை பயன்படுத்தி அமெரிக்கா ஜெர்மன் படைகளை ஏமாற்றியது. இதே தந்திரத்தைத்தான் இன்று ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது.
ஈரான் பாலைவனத்தில் ஒரு போலி உலகத்தை அல்லது போலி இராணுவ உலகத்தை கட்டமைத்து வைத்திருப்பதாக இராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அந்த போலி இராணுவ உலகத்தின் மீதுதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனது குண்டுவீச்சுகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். யுத்தம் தொடங்குவதற்கு முன்பதாக ஈரான் சீனாவிலிருந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ரப்பர் ஏர்கிராப்ட் கரியர் ஒன்றை கொள்வனம் செய்து அதனை ஈரான் கடற்பரப்பில் காற்று நிரப்பி அதன் மீது தனது யுத்த தந்திரோபாயங்களை பயன்படுத்தியதாகவும் தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் உறுதிபட தெரிவிக்கின்றன. இப்படியான காற்று நிரப்பப்பட்ட பிளாஸ்டிக் யுத்த கப்பல்களை எத்தனை யுத்த கப்பல்களை சீனாவிலிருந்து கொள்வனம் செய்து ஈரான் கடற்பரப்பில் ஈரான் நிறுத்தி வைத்தது என்பது ஈரானுக்கு மட்டும்தான் தெரிந்த உண்மை. ஈரானின் இந்த ஸ்ட்ராட்டஜியின் உண்மையான நோக்கம்தான் என்ன? உண்மையில் ஒரு டம்மி டேங்கினுடைய விலை $500 மாத்திரம்தான். ஆனால் இந்த $500 கொண்ட ஒரு டேங்கினை சிதைப்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் செலவு செய்கின்ற தொகை வெறும் $10 லட்சம் அமெரிக்க. உண்மையில் ஒரு மலிவு விலையிலான டீகாய் உபகரணத்தை ஒரு மிக விலை உயர்ந்த ஆயுதத்தை கொண்டு வீணடிக்க வேண்டியிருக்கின்றது. இதுதான் மாடர்ன் டிஸ்கிரிப்ஷன் வார்ஃபேர் சிஸ்டம். இதைத்தான் ஈரான் செய்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் போர் என்பது வெறும் ஆயுதங்களின் போட்டி அல்ல. அது இன்டெலிஜென்ஸ், சைக்காலஜி, டிசெப்ஷன் இவை யாவும் சேர்ந்த ஒரு கலவை. ஒரு ஓவியம், ஒரு டப்பர் டேங்கி, ஒரு போலி விமானம், காற்று நிரப்பப்பட்ட ஹெலிகாப்டர் சில நேரங்களில் ஒரு முழு போர் திட்டத்தையே மாற்றிவிடும். இதனால்தான் பல இராணுவ நிபுணர்கள் ஒரு வரி கூறுகிறார்கள், war is not just about weapons, it is about who fools the enemy better. இந்த தந்திரோபாயத்தை தான் ஈரானும் தற்பொழுது களமுனையில் செய்து கொண்டிருக்கின்றதா என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.